தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல கல்யாணத்துக்காக புடவை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போயிருக்கிறாங்க. அங்க இந்த கலாவும் போயிருக்கு. ஏன்னா கலாவோட காசுல தானே பரம பொண்ணுக்கு புடவை இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே பக்கத்துல இருக்கிற ரஞ்சிதா வேணும்னே இளமதி காதுல கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இளமதியோட குடும்பத்த பேச ஆரம்பிக்குது. ஸோ பரமனுக்கு கேட்காத மாதிரி பாத்தீங்கன்னா இளமதிக்கு மட்டும் கேட்கிற மாதிரி வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கலாவும் இந்த ரஞ்சிதமும் சேர்த்து. ஸோ கடைசியா தாலி வாங்க போறப்ப நம்ம இளமதி நேரா பரமனை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி புடவை துணிமணிலாம் எடுத்து கொடுத்தேன், அதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் போடுவோம். ஆனா தாலிங்கிறது எப்பயுமே என் கழுத்துல இருக்கிறது, அதனால தாலி வாங்குறது உன் காசா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பரமனும் கலா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே கலா பாத்தீங்கன்னா ஏன் என் காசுல வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. இல்ல இளமதி ஆசைப்பட்டுட்டா, அதனால நான் என்னோட காசுலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் சொல்றாப்ல, நம்ம இளமதி இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்கிற கமலா அம்மாவும் பாத்தீங்கன்னா இளமதி உன் காசுல வாங்கணும்னு ஆசைப்படுதாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரம நேரா சேட்டை பார்க்க தான் போறாப்புல. சேட்டுக்கிட்ட போய் தன்னோட ஆட்டோவோட ஆர்சி புக்கை வச்சு 1,50,000 பணம் வாங்கிட்டாப்புல நம்ம பரம. உடனே இளமதிக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கிறாப்புல. அப்ப 2 பேரு பரமனை ஃபாலோ பண்றாங்க பணத்தை ஆட்டைய போடுறதுக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் ஒரு இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்சி புக்கெல்லாம் கேட்டு. இப்ப பரம ஆர்சி புக்கோட ஜெராக்ஸை எல்லாம் கொண்டு போய் காமிக்கிறதுக்காக போறாப்புல. ஸோ இந்த கேப்ல ஆட்டோவில் இருக்கிற பணத்தை அவங்க 2 பேரும் தூக்க போறாங்க. இதுவும் கலாவோட வேலையா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு.